Hi friends, வணக்கம். Hi friends, நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்க ஒரு சில கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஷேப் பாடி அப்படின்னா ஷோல்டர் அதிகமாகவும் பாடி வி ஷேப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஷோல்டர் நம்ம மெஷர் பண்ணும்போது 18 இன்ச் வருது அப்படிங்கிறாங்க. இது ஷோல்டர் மெஷர் பண்ணும்போது 18 இன்ச் வருதுங்கிறாங்க. அதே உங்களுக்கு பாடியோடைய செஸ்ட் ரவுண்டுமே 36 வருது அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஒன் சைடு. இப்போ இதுவும் அதே அளவு 36 இன்ச்சு வருது அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்களுடைய பாடியோட ஷேப் இந்த ஷேப்பில் வரும். இப்போ இதில் தான் இவங்களுடைய ஆம் ஹோலு, நெக்கு இது எல்லாமே வரும்போது இப்படி ஒரு வி ஷேப்பில் வரும். அப்போ இவங்களுக்கு ஒன்று நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணோம், அதாவது ஷோல்டரோட அளவு நம்ம எப்பவும் போல் கால்குலேஷன் போட்டு நார்மலாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த முண்டா உங்களுக்கு மேலே ஏறி வரும். இங்கேருந்தே உங்களுக்கு ஷோல்டர் வந்துடும். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எப்பவும் போல் அவங்களுடைய ஷோல்டர் அளவை நீங்கள் நார்மலாக எடுக்கும்போது 36 இன்ச்சுக்கு ஒரு 5.25 வைக்கிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 6 இன்ச்சு வைங்க. ஏன்னா ரொம்பவும் வச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது சரியாக வராது. அதனால் நம்ம நார்மலாக வைக்கிற ஷோல்டர் அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 36க்கு நீங்கள் கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு 5.5 வைக்கிறீங்களா 5.25 வைக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் அளவு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா இவங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு 40 வரும். அப்போ இங்கே ஒரு 4 இன்ச்சு மட்டும்தான் இங்கே தள்ளி வரும். ஏன்னா இங்கே 6 வந்துடும், இங்கே 4 இன்ச்சு தள்ளி வரும். அப்போ இதையும் நீங்கள் 6 வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இவங்களுக்கு நீங்கள் ஆம் ஹோல் வரைஞ்சிக்கோங்க. நெக்கு கொஞ்சம் க்ளோஸாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப அகலமாக வச்சிட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப விரிஞ்சிட்டு போயிடும் ஷோல்டர். அதனால் ஒரு 2.25 அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க. இது ரொம்ப ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வராது. அந்த ஷோல்டரோட அளவு மட்டும் நீங்கள் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதில் நீங்கள் ஆம் ஹோலோட அளவு நீங்கள் மெஷர் பண்ணி எப்பவும் போல் 1/4 பாடி, ஏன்னா 4 இன்ச்சு ஆட் பண்ணுவோம் 36ன்னா ஒரு 4 இன்ச்சு ஆட் பண்ணி அது கூட நீங்கள் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணி எப்பவும் போல் வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் மட்டும் இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு, ஏன்னா இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு 1/4 இன்ச்சு ஒன் சைடு சேர்த்துனிங்கன்னா 2 பக்கம் சேர்ந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு வரும். அதை மட்டும் நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். மீதியெல்லாம் எப்பவும் போல் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்ஹோல் அளவையும் நல்லா பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஸ்லோப்பாக வருமா இல்லை ஸ்ட்ரைட்டாக வருமா அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல. அவங்க பாடி மெஷர்மெண்ட்டு ஸ்லோப்பாக வருது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு கட் மட்டும் கொடுத்துக்கோங்க, ஒரு 1/4 இன்ச்சுக்கு. அதை ரொம்பலாம் பண்ணிடாதீங்க. ரொம்ப பண்ணிங்கன்னா இங்கே ரொம்ப லூஸ் வந்துடும். அதனால் லைட்டாக ஒரு ஸ்லோப் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக வைக்கிற ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.